வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று ரெண்டாக தேங்காய் நசுக்கி வச்சுருக்கேன் கொரகொரப்பாக. கடுகு, காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு வதக்கி வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். அர்ஜென்ட்டாக ஒரு பொரியல். வாங்க. சும்மா டேஸ்ட்டுக்காக மிளகாத்தூள் கொஞ்சமாக போடலாம். கொரகொரப்பாக அரைச்சி வச்சதை எடுத்து கொட்டி வதக்கிக்கலாம். சிம்பிள். ஒரு சின்ன கொஞ்ச நேரத்தில் செஞ்சு செம்மையாக சாப்பிட்டுக்கலாம். செம்மையாக இருக்கும் பாருங்கள். சிம்ம ஹையில் வச்சுக்கலாம். தயிர் வேக வச்சதை எடுத்து கொட்டிக்கலாம். இன்னைக்கு சிம்பிளான கேரட் பொரியல் இது போல் செய்யுங்க. செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டு வேக வச்சுருக்கேன், இன்னும் கொஞ்சம் போட்டுக்குவோம். உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, தேங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா எல்லாமே போட்டு இதில் வதக்கிட்டு இருக்கேன். பூண்டு நசுக்கி தட்டி எண்ணெயில் போட்டிருக்கேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செய்யுங்க கொஞ்ச நேரத்தில். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மிச்சம் வைக்காமல் எல்லோரும் சாப்பிடுவாங்க. கேரட் பொரியல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சிம்பிள் சமையல், சிம்பிள் வறுவல், சிம்பிள் கேரட் பொரியல். வணக்கம், காலை வணக்கம், இனிய காலை வணக்கம். தேங்க்யூ.